இன்றைய தினம் தவேக தலைவர் விஜயிடம் சுமார் ஒரு 4.5 மணி நேரமாக அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். இந்த விசாரணையில் என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் தவேக தலைவரிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறது? இன்றைய தினத்தை பொறுத்தவரை விஜயிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக 8 கேள்விகள் வரை விஜயிடம் எழுப்பப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் எல்லாம் கிடைக்கப்பெற்றன. குறிப்பாக இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான கேள்விகள் தான் அவரிடம் முழுமையாக எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என்பது குறுகியலான இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா? மக்கள் எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்ற எண்ணிக்கை உங்களுக்கு முன்பே நீங்கள் யூகித்தீர்களா என்ற கேள்வியும், அதே போல பிரச்சார இடத்தை, அதாவது அந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்ற இடத்தை நீங்கள் சென்றடைவதற்கு தாமதம் ஏற்பட்டது என கூறப்படுகிறது. அது உண்மையா? அப்படி என்றால் ஏன் தாமதம் ஏற்பட்டது? மேலும் விஜய் அந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு குழந்தை காணாமல் போனதாக கூறப்பட்டது. அவ்வாறு அந்த குழந்தை காணாமல் போனதாக கூறப்பட்டது உண்மைதானா? மேலும் அந்த கூட்டத்தின் இடையேயே ஒரு அமைதியின்மையான சூழல் நிலவியதாக கூறப்படுகிறது. அதுவும் உண்மைதானா என்ற ஒரு கேள்வியும் விஜயிடம் எழுப்பப்பட்டது. அதே போல மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை தடியடி நடத்தியதாக தவேக சார்பில் ஒரு குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? அது குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியுமா என்ற ஒரு கேள்வியும் விஜயிடம் முன்வைக்கப்பட்டது. அதே போல சம்பவ இடத்தை விட்டு நீங்கள் உடனடியாக வெளியேறியதாக கூறப்படுகிறது. அதுவும் உண்மைதானா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு இருக்கிறது. அதே போல தாமதமாக வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு, அதனால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அந்த கேள்வி விஜயிடம் கேட்கப்பட்டு இருக்கிறது. அதே போல காலதாமதமானதற்கான காரணத்தை நீங்கள் காவல்துறையிடம் கூறினீர்களா என்ற ஒரு கேள்வியும் சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 முதல் 10 கேள்வி வரை விஜயிடம் இன்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4.5 மணி நேர விசாரணையின் பொழுது இந்த 10.5 கேள்விகளுக்கும் விஜய் பதிலளித்திருக்கிறார். அந்த பதிவுகள், அந்த கேள்வி பதில்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு அவரிடம் முறைப்படி, இதுதான் விசாரணை நடைமுறை, அதாவது ஒருவர் சாட்சியம் அளிக்கிறார் என்றால் அவரிடம் என்ன கேள்வி கேட்கப்பட்டது, அவர் என்ன பதிலளித்தார், அது அனைத்துமே தட்டச்சு செய்யப்பட்டு நகலெடுக்கப்பட்டு உரிய நபரிடம் இந்த கேள்விக்கு நீங்கள் இந்த பதில் தான் அளித்தீர்களா என்று அவரிடம் உறுதி செய்யப்பட்டு அவரிடம் அக்னாலஜ்மெண்ட் பெறப்படும், அவரிடம் கையொப்பம் பெறப்படும். அந்த வகையில்தான் தற்பொழுது விஜயிடம் முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல், விஜய் நாளைக்கும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு தகவலானது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணை முடிவடைந்திருந்தாலும் கூட நாளைய தினமும் விஜயிடம் விசாரணை நடைபெறும் என்ற ஒரு தகவலானது தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. நீண்ட நேரமாக நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கான விடை தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. விஜயிடம் நாளைக்கும் 2வது நாளாக விசாரணை தொடர இருக்கிறது. இது தொடர்பான தகவலை சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கூறியிருக்கிறார்கள். எனவே 2வது நாளாக விஜய் நாளைய தினமும் சிபிஐயில் ஆஜராக இருக்கிறார். மதியழகன், நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இன்றிரவு தவேக தலைவர் விஜய் அவர்கள் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தாஜ் மான்சக் என்ற அந்த ஹோட்டலில் தங்க இருக்கிறார் என்று சொல்லியிருந்தீங்க. இந்த நிலையில்தான் தற்போது நாளைக்கும் தவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அப்படி நாளை தவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடைபெறும் பட்சத்தில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் எப்போது அங்கிருந்து புறப்படுவார்கள்? அடுத்த கட்ட நகர்வு, சிபிஐனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வேறு யாரிடமாவது இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இன்றைய தினத்தை பொறுத்தவரையும் கூட முதலில் விஜய் தான் ஆஜராவார் என்று அறிவிக்கப்பட்டு அவர் ஆஜரும் ஆயிருந்தார். இதனிடையேதான் தமிழ்நாட்டினுடைய ஆயுதப்படை டிஜிபி, ஏற்கனவே இந்த கரூர் சம்பவம் நடந்த பொழுது ஏடிஜிபி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதம், அதே போல திருச்சி மண்டல காவல்துறை அதிகாரியாக இருந்த காவல்துறை அதிகாரியும் ஆஜராகி இருந்தார். அந்த வகையில் தான் விஜயும் இன்றைய தினம் ஆஜராகி இருந்தார். மூவரிடமும் விசாரணை தனித்தனியாக நடத்தப்பட்டு இருக்கிறது. இதில் விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணையானது நாளைய தினமும் தொடரும் என்ற ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. விஜயனுடைய பயண திட்டமே நாளை வரை டெல்லியில் இருப்பது போல்தான் திட்டமிடப்பட்டு இருந்தது. ஏற்கனவே விஜய் 2வது நாளாக விசாரணை தொடரும் என்று யூகித்து அந்த திட்டத்தை தீட்டியிருந்தாரா, அல்லது அவர் ஒரு
ஒரு முன்கூட்டி திட்டமிடலாக இந்த திட்டமிடலானது இருந்ததா என்ற ஒரு தகவல் தெரியாத நிலையில் விஜயனுடைய பயண திட்டமே நாளை இரவு டெல்லியிலிருந்து சென்னை புறப்படுவதுதான். அதாவது நாளை இரவு டெல்லியிலிருந்து 7 மணி அளவில் மீண்டும் தனி விமானம் மூலம் சென்னை புறப்படுவதுதான் விஜயனுடைய பயண திட்டமாக இருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் சுமார் 4.5 மணி நேரம் விசாரணை முடிவடைந்த நிலையில் விஜய் நாளையும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் விஜயிடமே விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. நாளைய தினம் மேலும் யாரும் ஆஜராவார்களா, அதாவது காவல்துறை இன்று விசாரணைக்கு ஆஜரான காவல்துறையினர் நாளும் விசாரணைக்கு ஆஜராவார்களா என்று தற்பொழுது வரை எதுவும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் விஜய் நாளைய தினம் ஆஜராக இருக்கிறார். மேலும் நாளைய தினம் அவரிடம் மேலும் சில கேள்விகள் கேட்பதற்கு சிபிஐ அதிகாரிகள் தயாராக இருக்கின்றனர். இன்று அவர் தெரிவித்த பதிலை முன்வைத்து இதற்கு முன்பு மற்ற அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள், விஜயனுடைய கட்சி நிர்வாகிகள் தெரிவித்த பதில்களையும் ஒப்பிட்டு நாளைய தினம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. மேலும் சில கேள்விகள் தயாரித்து அது தொடர்பான பதில்களையும் விஜயிடம் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே நாளை காலை 11 மணி அளவிலும் மீண்டும் விஜய் நாளை சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். அந்த விசாரணையினுடைய முடிவில்தான் மீண்டும் இதே போல கேள்வி பதில்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு கையொப்பமிடப்பட்டு அதன் பின்னர் தான் அவரிடம் தெரிவிக்கப்படும். அதன் பின்னர் தான் அடுத்த நாளும் விசாரணை தொடருமா அல்லது நாளையுடன் விசாரணை நிறைவடையுமா என்பது நாளை விசாரணை நிறைவு பெறும் பொழுதுதான் நமக்கு தெரிய வரும்.